ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி கமுருதுன்னு பேசக்கூடிய ஒரு லைவ் வீடியோ வந்துட்டு நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அடடா அதாவது திடீர்னு நல்லா சிறகடிச்சு பறந்த ஒரு பறவைக்கு சிறகுகள் திடீர்னு வெட்டப்பட்டு திடீர்னு அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த சிறகை விட ஒரு பெரிய சிறகு வந்து அது வானத்தை நோக்கி பயங்கரமாக பறந்த எப்படி இருக்கும் ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் உண்மையிலே. ஏன்னா 2 வார காலமாக வந்துட்டு விஜே பார்வதி கமுருதீன் இல்லாமல் வந்துட்டு எப்படி போச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். கண்டென்ட் இல்லாமல் ஹேட்டர்ஸாக சரி ஃபாலோவர்ஸ் அப்படி முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தம். ஏன்னா உண்மையாக இருக்க வேண்டிய 3 பேர் இந்த ஃபினாலே இதில் இல்லையேன்ற ஒரு வருத்தம் எல்லாருக்கும் இருந்துச்சு. சரி, அட்லீஸ்ட் இந்த ஃபினாலே ஸ்டேஜ்லையாவது நம்ம விஜே பார்வதி கமுருதீன் பாத்திர மாட்டோமா அப்படின்போது கமுருதீன் வந்துருவார் தெரிஞ்சு போச்சு. ஆனால் விஜே பார்வதி இன்னும் வரலையே அப்படின்னு இருக்கும்போது இப்போ கூட கிராண்ட் ஃபினாலே ஆரம்பிச்சிருச்சு. அதில் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, விஜே பார்வதி வர முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. நடுவில் திடீர்னு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. விஜே பார்வதி சும்மா சர்ன்னு வந்திருக்காங்க போல இருக்குது. நடுவில் வந்து ஷூட்டிங் நிறுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு லைவை போட்டிருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு கமுருதீன் பேசுகிறாங்க, கிராண்ட் ஃபினாலே கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும், நினச்சி கூட பார்க்கலாம் அப்படின்னு உடனே இவங்க வந்து சொல்கிறாங்க, இப்போ இந்த டைமில் நாங்கள் இருப்போம்ல, அதை தான் அவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம நினச்சி பார்த்தது தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க அவர் சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஸோ வி ஆர் இன் லைவ், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தெரிஞ்சிடும் யார் வின்னர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ரீசனு. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம முதலேருந்தே யோசிச்சுட்டு இருந்தோம் எதுக்காக வரல, என்னாச்சு, என்ன காரணம் அப்படின்னா இதுதான். ஆக்சுவலாக டிலே ஆகிருக்கு, அவங்க வரது வந்து டிலே ஆகிருக்கும் போல இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த ஷூட்டில் ஆரம்பிச்சிருப்பாங்க போல, அதுக்கப்புறம் தான் நடுவில் இவங்க வந்து ஜாயின் ஆகிருக்காங்க போல இருக்குது. அதனால தான் நடுவில் வந்து கிடைச்ச கேப்பில் இந்த ஒரு வீடியோவை போட்டு நம்மளெல்லாம் வந்து குஷி பண்ணி விட்டாங்க. வேறு லெவலு. இந்த டேக் இட் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்துட்டு இஷ்டத்துக்கு, அதாவது அவங்க வரலான்னு தெரிஞ்ச உடனே அப்பாவா அப்பா ஓடுறா வெட்டியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சான்ஸே இல்லைங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இவங்க 2 பேரும் வந்து அந்த ஸ்டேஜில் வரமாட்டாங்கன்னு நிறைய பேர் வந்து ரொம்ப ஜாலியாக உட்காந்து கை கட்டி ஜாலியாக இருந்திருப்பாங்க. அவங்கள பார்த்தோடனே அவங்க மூஞ்சை பார்க்கணும். ஏன்னா அவங்க எத்தனை பேர் அடாடாடா வன்மத்தை பார்க்கணுமே, வைத்தறிச்சலை பார்க்கணுமே, அடாடாடா போடுறா வெடியா. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நிறைய பார்வதி ரசிகர்கள் வந்து நம்மளோட சேனலில் இருக்கீங்க. உங்களுக்குலாம் ஒரு ஸ்பெஷலுங்க இதெல்லாம். என்ஜாய். நான் ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கேன். பாய் நண்பர்களே.